ஹாய், நான் உங்கள் கௌசிஸ் ஃப்ரம் கௌசிஸ் டிலைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சண்டே மார்னிங் மட்டன் குழம்பு தான் வச்சேன். மட்டன் குழம்புக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, சின்ன அரை ஸ்பூன் மிளகு, அப்புறம் 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், 2 வரமிளகா, இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடணும். ட்ரையாக எண்ணெய் ஊற்றாமல் தாளித்து விட்டுறணும். தாளித்து இதை அப்படியே தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன், அப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு 6லேருந்து 7 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிட்டு தக்காளி, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு தாளித்து விட்டுறணும். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கணும். அது வர வரைக்கும் நம்ம வணக்கிட்டே இருக்கணும். நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர், அந்த வெங்காயம் பார்த்தாவே அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். அது வரைக்கும் நம்ம நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த மல்லி, மிளகு, சீரகம், அதை நம்ம என்ன பண்ணோம், அதை அரைச்சி நம்ம இதில் இந்த பொடி மாதிரி ஆகிடும். பொடியை நம்ம இந்த தக்காளி வெங்காயம் கூட மிக்ஸ் பண்ணிடணும். தேங்காவை துருவறதுக்கு சலுப்பட்டுக்கிட்டு அதை என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கீற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு அதை ஒரு ஓட்டினோம்னா நல்லா கிரைண்ட் ஆகிடும் இல்லையா. அதை நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப நேரம் ஆகும் நம்ம திருவணும் அப்படின்னா, இதெல்லாம் சீக்கிரம் சட்டுன்னு முடிஞ்சிடும். அதனால் நான் இதை பண்ணிக்கிட்டேன். அந்த அரைச்சி வச்ச தேங்காயை இந்த தக்காளி வெங்காயம் போட்டு வணங்கணும் இல்லையா, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைப்போம் இல்லையா, அது 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கறி மசால் தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். இதையும் நல்லா தாளித்து விட்டுட்டு வதக்கிட்டு இதை ஒரு சைடில் ஆற விட்டுறணும். மட்டன் மசாலா தூள் நான் போட மறந்துட்டேன். அதை தான் நான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டோம்னா ஆறிடும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நம்ம நல்லா வறுத்தோம் அப்படின்னா அதை ஆற விட்டுட்டு அந்த கேப்பில் நான் மட்டனை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதை ஒரு குக்கரில் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு விசில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மறுபடியும் சாந்து அரைச்சிட்டு மறுபடியும் விசில் விடணும். அதனால் அடுத்தது அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சண்டே அப்படின்னாவே 2 பேர் இருக்கனால, பாப்பாங்க 2 பேர் இருக்கிறனால வீடு 2 பண்ணி வச்சுருப்பாங்க. நல்ல வேலை அன்றைக்கி பாப்பா மாமியார் மாமனார் கூட கோயிலுக்கு கிளம்பிட்டா. அதனால் கொஞ்சம் அவங்க வரப்போ நம்ம நீட்டாக இருக்கும் இல்லையா வீடு, அதனால் கொஞ்சம் நீட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் நீட் பண்ணி மாப் போட்டுட்ருந்தேன். அதுக்குள்ளே தம்பியும் ஹஸ்பண்டும் போய் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர போயிட்டாங்க. இப்போ இதான் அரைச்சி வச்ச சாந்து, அந்த சாந்தை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இல்லை இதை நம்ம மூடி போட்டு நம்ம மட்டன் இன்னும் வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 விசில் கூட விடலாம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட வாங்குகிற மட்டன் கொஞ்சம் ஒரு 10 விசில் விட்டால் தான் அது வெந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்பயுமே 10 விசில் விடுவேன். சாந்தை போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிட்டு இதையும் நல்லா ஒரு 2-3 விசில் விடுவேன். விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ கெட்டி பதம் வேணுமோ அவ்வளோ கெட்டி பதத்துக்கு அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். போட்டு கொடுத்தா அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சண்டே அப்படின்னாவே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலைகள் நிறையா இருக்கும். அதாவது இந்த பசங்களோட நெக்ஸ்ட் வீக் போகிறதுக்கான திங்ஸஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு, அவங்க ஸ்கூல் பேக்ஸு, அப்புறம் இந்த ஒயிட் ஷூலாம், அந்த ஒயிட் ஷூ ஒயிட் ஷூவாகவே இருக்காது. கண்டிப்பாக அது பிளாக்காக தான் வரும். காலையில் போவேல பாலிஷ் போட்டு கொடுத்தாங்கன்னா
அது ஈவினிங் வரையில் அது பிளாக்காக வரும். ஏன் பாப்பா இப்படி வருதுன்னு கேட்டால் அவள் சொல்கிறா, பாப்பா சொல்கிறா, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு வந்து என் காலை போட்டு மிதிச்சிட்டே இருப்பாமா, அதனால அந்த பிளாக் ஷூ வந்து ஒயிட் ஷூ வந்து பிளாக் ஆகிடுது அப்படிங்கிறா. அதனால் இதெல்லாம் வாஷ் பண்ணி மேலே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தோம். அதுக்குள்ளே வந்துட்டு நான் மத்தியானத்துக்கு தேவையுள்ள திங்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். மத்தியானம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இவங்க போயிட்டு தம்பி வந்து ஸ்நாக்ஸ், அவனுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்து அதெல்லாம் பிரித்து டேபிள் மேலே வச்சுருவான். அது வந்து அவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருப்பான். அதில் கொஞ்சம் குடுடா அப்படின்னா கூட கொடுக்கவே மாட்டான். அதை வந்து அக்காவுக்கு கொஞ்சமாக வச்சிடலாம் தம்பி அப்படின்னா கூட ஒத்துக்கவே மாட்டான். அதை எடுத்து தனியாக வச்சுருப்பான். அப்புறம் இது வந்து பெப்பர் சிக்கனுக்காக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் 2-3 ஸ்பூன். அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இல்லை குட்டி வெங்காயம் இருந்துச்சுன்னா அது ஒரு கையளவு. அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன். 1/2 kg சிக்கனுக்கு தான் நான் போடுறேன். இதை நல்லா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு தக்காளியும் நல்லா இந்த மாதிரி வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமேட்டு சிக்கனை அதில் போட்டுடணும். போட்டுட்டு இதுக்கு தேவையுள்ள மசாலாலாம் ஆட் பண்ணணும். என்னென்ன மசாலா அப்படின்னா, இதுக்கும் குழம்புத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கறி மசால் தூள், அப்புறம் சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். விட்டோம்னா அதுலேயே தண்ணி வரும். நம்ம ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ட்ரையாக தான் எடுக்க போகிறேன் நான். அதனால் அதில் தண்ணி நிறைய வரும். அதனால் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல. கொதி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இதில் நான் வந்து சைமல்டேனியஸாக என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் தக்காளியும் புளியும் போட்டு கரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், பூண்டு தட்டி போட்டுட்டு, ரசப்பொடி வந்து நான் வீட்டிலே அரைச்சி வச்சுப்பேன். அந்த பொடியை போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு தாளித்து கொட்டிட்டு அது நுர வர வரைக்கும் இருந்தால் போதும். நான் வந்து சிக்கனுக்கு தண்ணியே விடலை. பட் இருந்தாலும் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்களேன். சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அதனால் அது ட்ரையர் அளவுக்கு அதுக்குள்ளேயே நம்ம சிக்கன் வெந்துடும். ஸோ அதனால் நான் தண்ணியே விடலை. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூன் பெப்பரும் குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி இலையும் போட்டு தூவிட்டு இறக்கி வச்சிட்டோம்னா அவ்வளோதான். பெப்பர் சிக்கன் இஸ் ரெடி. அவ்வளோதான். பெப்பர் சிக்கனை எல்லோரும் சாப்பிட வேண்டியதான். அப்புறம் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு அப்புறமே அவங்க கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.